கால் வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணலாம். நம்ம நிறைய வேலை செய்கிறோம், அடிக்கடி நிறைய நேரம் நின்று வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கால் வலி வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். பெண்களுக்கு கொஞ்சம் உடல் எடை அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா கிச்சனில் நின்று கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாவே போதும். குதிகால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் கால் பாதங்களில் அதிகப்படியான வலி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டிலையே இந்த மாதிரி துளசி செடிகள் வச்சுருப்பாங்க. துளசி செடிகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளசி இலைகளும் அதில் இருக்கக்கூடிய விதைகளும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். துளசி செடியை பொறுத்த வரைக்கும் துளசி செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளும் கூடவே நமக்கு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய விதைகள் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். அந்த விதைகளில் நிறைய சக்திகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை தனியாக எடுத்து அதை காய வச்சு தனியாக பேக் பண்ணி விற்கிறாங்க. அதை கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இதே போல் விதைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே பறித்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயுர்வேத மருத்துவத்துலலாம் இந்த விதைகளை தாராளமாக பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இப்போது இதோட விதைகளை மட்டும் தனியாக இதே போல் கிள்ளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே போல் ஒரு கல்லோ அல்லது அம்மியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளும் கூடவே கொஞ்சம் விதைகளையும் நான் இதில் போட்டிருக்கிறேன். கூட சின்னதாக ஒரு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம், லைட்டாக இதை தட்டி எடுத்தாவே போதும். அதில் இருக்கக்கூடிய சாறுகளெல்லாம் நமக்கு வெளிப்படணும், அவ்வளோதான். இப்போ இதே போல் நம்ம தட்டி எடுத்துருக்குறோம் பாருங்கள். ரொம்ப நைஸாக தட்டல, இதே மாதிரி நம்ம குறப்பாக தட்டி எடுத்துக்கலாம். இடுப்பு வலிக்காகவும் மூட்டு வலிக்காகவும் நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அது எதுவுமே நமக்கு ஒரு சரியான பலனை நமக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட. இப்போது நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க, அல்லது நீங்கள் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். இந்த பிரியாணி இலையை இதே போல் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி இலையை அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுறோம் இல்லைங்களா, எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் தீயில் வச்சு நம்ம அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மஞ்சள் தூளையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு போட்டிங்கன்னா மஞ்சள் தூள் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதே போல் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் இதை அப்படியே ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்து வைக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸிங்க. ஒரு தடவை நம்ம இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா 3 நாள் இல்லை 1 வாரம் வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. பொதுவாக உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, காலில் பாதத்தில் அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா கூட நாம் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம சின்ன சின்ன படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுவோம். மூட்டியெல்லாம் அப்படியே கரக்குன்னு சத்தம் கேட்கும். இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதே போல் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களும் சேர்த்துக்க வேண்டியிருக்குங்க. இதை நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக இதே போல் மசாஜ் பண்ணி விட்டாவே போதும். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கால் முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பின்பகுதியில் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்கும், அதாவது கொஞ்சம் வீங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த நம்ம கவனிக்கவே தவறிடுறாங்க. அது தாங்க மெயினான இடம். நமக்கு கால் ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னா கூட இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நம்ம தேய்ச்சி விடணும். அங்கே மட்டும் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மொத்த கால் வலியும் போயிடும். உண்மையாகவே நல்லா சூப்பராக வேலை செய்யுங்க. கால் குதிகால் வலி பிரச்சனை, பாத வலியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இதே போல் அந்த குழியாக இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும். நம்ம கையில் சூடு வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னாவே நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படு, வலி எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் கிள்ளி கழுவி வச்சுருந்தேன் துளசி இலைகள். இந்த துளசி இலைகளும் கூடவே அதில் இருக்கக்கூடிய விதைகளும் சேர்த்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கக்கூடியது பெருங்காயம் தாங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே தான், அல்லது தூள் பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு அவ்வளோதான். சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
இப்போ தண்ணி நல்லா காஞ்சி வருது. பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய வாசனை எதுவும் வருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நம்ம ரொம்பலாம் சேர்த்துக்கல, ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டை அதில் சின்னதாக ஒன்று உடச்சி எடுத்துக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது. இது நம்ம ஒரு 2 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்க தான் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கும். இன்னும் சொல்லப்போனால் பார்க்குறதுக்கு இப்போ இப்படி இருக்குது, டைம் ஆக ஆக இந்த தண்ணியோட நிறத்தை நீங்களே பாருங்கள், ரொம்ப டார்க்காக வருங்க. ஏன்னா நம்ம காய்ச்ச தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கி வரும். இப்போ தண்ணியோட நிறம் ஓரளவுக்கு மாறி வந்திருக்குது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு காய்ச்சி எடுங்க. தாராளமாக அதுவே போதுங்க. உங்களுக்கு குதிகால் வலி பிரச்சனை இருக்குது, கால் அந்த கணு பகுதி இந்த இடத்துலலாம் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இதே போல் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணினா சாதாரண பச்சை தண்ணி எடுத்துடாதீங்க. தண்ணியை அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு காய்ச்சுங்க. காய்ச்சும் போது நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றுங்க. ஒருவேளை நீங்கள் கஞ்சி வடிக்கிற தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஞ்சி வடித்த தண்ணி கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட கஞ்சி வடித்த தண்ணி இல்லை, அதனால தான் நான் வெறுமனே இந்த தண்ணியை மட்டும் காய்ச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அல்ல 1/2 ஸ்பூன் அவ்வளவுதான். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே நம்ம காலை கொஞ்ச நேரம் வச்சு கால் நல்லா ரொட்டேட் பண்ணணும். அப்படியே கல் மாதிரி காலை உள்ளே போட்டு வைக்காமல் உள்ளே வச்சுட்டே நம்ம காலை இந்த சைடு அந்த சைடு முன்புறம் பின்புறம் அப்படின்னு நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். தண்ணிக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி அப்படியே நம்ம காலை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாதுங்க. அந்த தண்ணியில் நம்ம காலை வச்சுட்டு நல்லா மூமெண்ட் கொடுக்கணுங்க, அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வைக்காமல் இந்த தண்ணியோட சூடு ஆறுற வரைக்கும் ஒரு மினிமம் 5லேருந்து 10 நிமிஷமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம விட்டு வச்சுருந்தாவே கால் பாத வலியெல்லாம் சுத்தமாக போயிடும். தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணாவே நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு கால் வலியும் வராது. அதே சமயத்தில் ஏற்கனவே நீங்கள் குதிகால் வலி பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிற மாதிரி பச்சை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கஞ்சி தண்ணியோ சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு கால் வலி மூட்டு வலி எங்கே எடுத்தாலும் ஒரே வலி பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை, அதாவது நம்ம துளசி தண்ணி ஏற்கனவே காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம காய்ச்சி வச்சிடணும். காலையில் எழுந்து பார்க்கும்போது தண்ணி எவ்வளோ சூப்பரான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா டார்க் ஆகிடும். அதுக்கப்புறமா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, வெதப்பான ஒரு சூடோடு இருக்கணும். அதுக்கப்புறமா இப்படி வடிகட்டி காலையில் டீக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தண்ணியை குடிச்சு பாருங்கள், உடம்புல வலியும் இருக்காது. சுகரு, கொலஸ்ட்ராலு இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு கிட்ட கூட வராதுங்க. ஏற்கனவே தொப்பை இருக்குது, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதனால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. வாரத்தில் 2 நாள் 3 நாளே போதுங்க.